ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம். முதலமைச்சர் விஜயுடன் இயக்குனர் வெங்கட் பிரபு மீட்டிங். கொடுத்த பரிசு தான் ஹைலைட். அது என்ன ஹைலைட்னு உங்களுக்கே தெரியும். கோட் படத்தில் வந்து அந்த TN07 CM 2026 அப்படின்ற ஒரு போர்டை வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மார்க்காக கொடுத்துருப்பாங்க அந்த படத்தில். ஸோ அதை தான் வந்து அவர் ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்காரு. கோட் திரைப்படத்தில் விஜய் ஓட்டும் காரின் பதிவு எண் TN07 CM 2026 என அமைக்கப்பட்டிருக்கும். இதில் CM மற்றும் 2026 ஆகிய குறியீடுகள் இருந்தன. சினிமா காட்சியில் அவர் கவனித்தது போலவே அதை கணித்தது போல தற்போது நிஜ வாழ்க்கையிலும் அதை வந்து முதலமைச்சராக இருக்காங்க ஜோசப் விஜய் அவர்கள். இந்த வியக்கத்தக்க ஒற்றுமையை இயக்குனர் வெங்கட் பிரபு முதலமைச்சர் விஜய் நேரில் சந்தித்து கொண்டாடி இருக்கிறார். அப்போது கார் நம்பர் பிளேட்டு கொண்ட ஒரு ஃப்ரேமையும் விஜய்க்கு பரிசாக கொடுத்திருக்கிறார். வரலாற்று சம்பவம் என்னென்னா, திரைப்படங்கள் வைக்கப்படும் சில குறியீடுகள் தற்செயலாக இருக்கும். ஆனால் அந்த குறியீடுகள் எதிர்காலத்தில் தீர்க்க தரிசனமாக பார்க்கப்பட்டதாகவும், அப்படி தான் 2024 வெளியான கோட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அந்த படத்தில் இந்த ஒரு நம்பர் பிளேட்டை வந்து தமிழ்நாட்டின் நிஜ அரசியல் மிகப்பெரிய வரலாற்று சம்பவம் நிஜமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சினிமாவில் காட்டியபடியே 2026 ஆண்டு தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜயை கோட் பட இயக்குனர் வெங்கட் பிரபு நேரில் சந்தித்து கொண்டாடியிருக்கிறார். அதில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் AJS என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் விஜய் நடித்த கோட் திரைப்படம் 2024 செப்டம்பரில் வெளியாச்சு. இந்த படத்தின் கிளைமேக்ஸ் காட்சி ஒன்றில் விஜய் ஓட்டும் காரின் பதிவு எண் TN07 CM 2026 என வடிவமைக்கப்பட்டிருக்குது. அதே சமயத்தில் சமூக வலைதளங்களில் இந்த நம்பர் பிளேட் பயங்கரமாகவும் ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. அதாவது CMனா சீஃப் மினிஸ்டர் அந்த ஷார்ட்கட் தான் போட்டிருக்காங்க. 2026 வந்து 2022 சட்டமன்ற தேர்தலில் குறிக்குது. நிஜ அரசியலை வென்ற தீர்க்க தரிசனம் சொல்லி பலரும் அதை பாராட்டிட்டு இருக்காங்க. இது தற்செயலாக அன்றே கணித்தார் வெங்கட் பிரபு அன்றே கணித்தார் சொல்லிட்டு பல விதமான ஹெட்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ தலைவரின் அரசியல் பாதைக்கு வெங்கட் பிரபு கொடுத்த மாஸ் முன்னறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா தொண்டர்களும் சினிமா ரசிகர்களும் இதனை கொண்டாடி வருகிறார்கள். இதுதான் இப்போதைக்கு ஒரு வித்தியாசமான ட்ரெண்டிங் சினிமா நியூஸில் இருந்து.